வெள்ள நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து வேல்முருகன் மற்றும் கொங்கு ஈஸ்வரன் தெரிவித்திருந்த கருத்துகள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதற்கு RS பாரதி மற்றும் செல்வ பெருந்தகை அளித்த விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். அப்ப ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர், நீங்கள் அமைச்சராகி சைரன் காலில் போலீஸு அதிகாரி படை கலெக்டரோட எஸ்பியோட நீங்கள் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பாக வரும்போது உங்கள் வீட்டில் இருக்க வேலை செய்யணும், உங்கள் உதவியாளர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். ஏன்னா நீங்கள் அமைச்சருங்கள், நீங்கள் வாய் திறந்தால் உங்களுக்கு பிரிஸ்டேஜ் பிரச்சனை ஆகிடுமா? இப்போ கடலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சுது, வடதமிழ்நாடு என்ன பாவம் செஞ்சுது? எதுக்கு இங்கே பிச்சையாக போடுறீங்க? 2000 ஒரு குடும்ப அட்டைக்கு, சென்னைக்கு 6000, தென் மாவட்டத்துக்கு 6000. முதலமைச்சரிடம் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை, சட்டமன்ற உறுப்பினர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆனால் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. அதான் உண்மை. ஆனால் முதலமைச்சர் குறைந்தபட்சம் 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஒரு மணி நேரம் நேரடியாக கருத்துக்களை கேட்கக்கூடிய அந்த வேலைகளை செய்தால் அருமை சகோதரர் வேல்முருகன் வைத்திருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும். திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, ரொம்ப உறுதியாக இருக்குது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையை கிளப்புவர்கள் அது பிரச்சனையாக பார்க்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உள்ள இந்தியா கூட்டணி வலிமையாக உறுதியாக எஃகு கோட்டை போன்று இருக்கிறது. இதை யாரும் அசைத்து பார்க்க முடியாது. இன்னும் 1/4 நூற்றாண்டுக்கு இந்த கூட்டணி தொடரும். இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர்களில் எப்போ ஒன்றாலும் அவர் வீட்லேயும் சரி அலுவலகத்துலேயும் சரி வித்தவுட் அப்பாயின்மெண்ட் யார் ஒன்றாலும் போய் பார்க்கலாம். ஒரு எளிமையான முதலமைச்சர், யார் வந்தாலும் கையை பிடிச்சி பேசக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர். ஆகையால் அவங்கள போய் பார்க்க சொல்லுங்கள், கண்டிப்பாக சந்திப்பார். இதுதான் என்னுடைய பார்வை. முதலமைச்சர் எப்போ ஒன்றா யார் வேணால் சந்திக்கலாம். சட்டமன்றத்துக்கு வராரு, எல்லாரையும் தான் சந்திப்பார். எல்லா கட்சி எம்பிகளையும் வானதி சீனிவாசன் கூட வந்து பார்த்துட்டு போனாங்க. வந்து பார்க்குற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சந்திக்கிறாரு, கோரிக்கை ஏற்று உடனடியாக பூர்த்தி வைக்கிறார். ஜி.கே. மணியை போன்றவர்கள் வானதி சீனிவாசன் போகிறோம் நன்றி கூட சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஏதோ வாய் சொல்லணுன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. எல்லா கோரிக்கையும் காது கொடுத்து கேட்குற ஒரே முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் தான் இருக்கார்.